கைஸ் வணக்கம், நான் உங்கள் கௌதம் கூட நம்ம ஷோரூம் மைனஸ் ரைடர்ஸ் காசுங்க. நம்ம ஷோரூம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் கேட்டீங்களாக்கும் அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில், அதாவது புளியமட்டி ரோட்டில் சேவருக்கு முன்னாடி குறும்பபாளையத்தில் லொக்கேட் இருக்குது. நம்ம ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணுறோம். நம்ம தெளிவான கண்டிஷனில் நம்மளை 3 செக் பாயிண்ட் செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் யங்ஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு வண்டி, அதாவது மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஹோண்டா சிட்டி ஆகட்டும், ஹோண்டா சிவிக் ஆகட்டும், அதெல்லாம் தாண்டி ஓவர்டேக் பண்ணுற ஒரு வண்டினா உங்களுக்கு எப்பயுமே ஹோண்டா ஜாஸ் தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் மாதிரி வேறு எந்த பிராண்டில் எந்த வண்டியிலுமே இருக்காது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ், டிரைவரோட ஸ்பேஸும் சரி, பின்னாடி உட்காரவங்களுக்குமே சரி, ஸ்பேஸ் ரொம்ப நல்ல லெக் ரூம் ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இந்த மாடல் ஜாஸில் டாப் அண்ட் மாடல் உங்களுக்கு வி வேரியன்ட் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி, உங்களுக்கு வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்குது. வெறும் 72,000 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைவனாக இருக்குது. ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட் அந்த அளவு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ 2016 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உங்களோட ஆப்ஷன்ஸ் கேட்டீங்களாக்கும் 4மே பவர் உண்டு, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ, டச் ஸ்கிரீன். அதேமாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு இன்பில்டா உங்களுக்கு வண்டியிலே பார்த்தீங்களாக்கும் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருது. அதே மாதிரி ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் வந்துருது. உங்களுக்கு சீட்ஸ் கவர்ஸ்ல சிஸ்டம் தான் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி, ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லாங் டிரைவுக்கு உங்களுக்கு பெட்ரோல் வண்டியில் ரொம்ப அருமையாக இருக்கும். டிக்கி ஸ்பேஸ் நல்ல பெரிய ஸ்பேஸ் தான். உங்களுக்கு 4மே அலாய் வீல், 4 டயருமே புது டயர் போட்டிருக்காங்க. வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட் வைஃபர், பேக் வைஃபர், டிஃபோகர் எல்லாமே உங்களுக்கு வண்டியில் இன்பில்டாக வந்துருது. உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு வண்டி நல்லா இருக்கு. எந்த விதமான எதுவுமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக உங்களுக்கு வராது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட பிராண்ட் வண்டி வந்தப்போ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதாவது இது மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் எல்லா கண்ட்ரோலுமே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, தெளிவான வண்டி, ஒரே ஓனர் கண்டிஷனில். உங்களுக்கு பெரிய வண்டி வாங்கன்னு ஆசைப்படுறவங்க விசிட் பண்ணி பாருங்க. இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ 2016 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லாத வண்டி. தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மெக்கானிக் கூட்டு நல்ல ஒரு ஸ்பேஸ் பாருங்க, லெக் ரூம் ஸ்பேஸ் பாருங்க, அவ்வளோ தாராளமாக உட்காரல. உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்டேஜுமே, டிரைவருக்கும் ஃப்ரண்டேஜுமே மாற்றீங்களாக்கும் ஆடி BMW மாதிரி நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சேஃப்டியாக, ரொம்ப ப்ரிகாஷனோட சேஃப்டியாக ஹாப்பியாக ட்ராவல் பண்ணலாம். அந்த வண்டியில் உங்களுக்கு டூயல் ஏர் பேக் வந்துருது. உங்களுக்கு டிரைவர் சீட் ஏர் பேக் வந்துருது, கோபேசன் ஏர் பேக் வந்துருது. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு சோர்ஸ் கண்ட்ரோல், அதாவது உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல், மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு வந்துருது. இல்லை அதே மாதிரி இது கிளைமேட் கண்ட்ரோல், ஏசிலையுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருது. உங்களுக்கு பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹோண்டா பிளேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு, ஒரு குவாலிட்டியான வண்டி, ப்ரீமியம் லுக்கில், ப்ரீமியம் செக்மெண்ட்ல நீங்கள் பக்காவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நல்லா இருக்கு. இப்போ எப்பயும் போல சர்வ் பண்ணி காமிச்சிடலாம் பாருங்க. ஒரே கிளிக் தான். ஸோ 73,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. வெறும் 73,000 கிலோமீட்டர் தான் இப்போ வரைக்கும் ரன் ஆயிருக்கு. உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஷோரூம் கூட செக் பண்ணிக்கலாம். ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஏசியுமே பார்த்தீங்களாக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு ஆட்டோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸ் ஏற்றி விட்டோம் அப்படின்னா நம்ம காரோட உள்ள டெம்பரேச்சர், காருக்குள்ள என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கூலிங் கொடுத்துரும். ஏசி கூலிங்லாம் சூப்பராக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஹோண்டானாலே உங்களுக்கு ஏசி கூலிங் வேறு லெவலில் இருக்கும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க, ஒரு திடீர் வைப்ரேஷன் ஆயிஸ் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு இன்ஜினு. நான் ஏசி ஆஃப் பண்ணிடுறேன். பிளேயருமே பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு சவுண்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஆக்ஸ் கேபிள் ஆப்ஷன் இருக்குது, பென்ட்ரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி 4மே பவர் விண்டோ வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபோல்டருமே, இந்த மிரருமே பார்த்தீங்கன்னாக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபோல்டர் தான் வந்துடுது. உங்களுக்கு நல்லா இருக்குங்க. எப்பயும் போல வாங்க இன்ஜின் ரூம் பார்த்துடலாம். எப்பயுமே நம்ம சொல்றது தான், ஒரு யூஸ்டு காரை பொறுத்தளவில் அந்த வண்டியோட இன்ஜின் ரூம் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இல்லை ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காதுங்க. தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 2 போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான், ரீப்ளேஸ் எதுவுமே கிடையாதுங்க. இன்ஜின் தெளிவாக இருக்கும், பக்காவாக இருக்கும். பேட்டரி நல்லா இருக்குது. எங்கேயுமே பார்த்தீங்களா உங்களுக்கு ரீஒர்க் பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்களாக்கும் நம்ம பெட்ரோல் வண்டியில் வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது. அதுவுமே இதே மாதிரி இவங்களுமே வாட்டர் வாஷ் பண்ணவே இல்லை, ப்ராப்பராக வச்சுருக்காங்க. நான் ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணி காமிச்சிடறேன், நீங்களே பாருங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட நாய்ஸ் இருக்காது. நான் மைக்குமே பக்கத்தில் கொண்டு போகிறேன், தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணிருக்கீங்க, அந்த இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. உங்களுக்கு ஏபிஎஸ் யூனிட் வந்துடுது. உங்களுக்கு கேஸ் நம்பர் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. உங்களுக்கு ரீபோஸ்ட் ஆகவே கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் பேஸ் தான், கம்பெனி பேஸ் தான். நல்லா இருக்குது. எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வண்டி ஓட்டி போகிறங்க, உங்களுக்கு ஒரு தள்ளி குறை சொல்ல முடியாது. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்னஸாக இருக்கும். உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ 2016 மாடல், ஒரு டாப் அண்ட் மாடல் வி வேரியன்ட். 4 டயருமே பார்த்தீங்களாக்கும் ஒரு 90% இருக்குது. இந்த எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி மாதிரி நல்லா வச்சிருக்காங்க வண்டியை. அதேமாதிரி லெக் ரூம் ஸ்பேஸ் நான் கண்டிப்பாக அதில் காமிச்சேன் உங்களுக்கு. பின்னாடி டிரைவருக்கும் சரி, டிக்கி ஸ்பேஸுமே சரி. நான் டிக்கி ஸ்பேஸுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன், தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டிக்கி ஸ்பேஸை.
பின்னாடி உட்காரவங்களுக்கான அந்த லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த லெக் ரூம் ஸ்பேஸ் தான் வந்து பாத்தீங்களாக்கும் பக்காவா இருக்கும் உங்களுக்கு. இவ்வளவு கேப் வேற எந்த வண்டியிலுமே உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் வராது உங்களுக்கு. நல்ல சௌரியமா ப்ராப்பரா நீங்க ஒரு 5 பேர் ஹாப்பியா நீங்க டிராவல் பண்ணலாம். ஏன்னா டிக்கி ஸ்பேஸுமே காமிக்கிறேன் பாருங்க. டிக்கி ஸ்பேஸுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஸ் தான் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 லிட்டர்ஸ்க்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸ்டெப்னி டயர் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. எந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடென்ட் எதுவுமே இருக்காதுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தாராளமாக நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். வந்து 2016 ஹோண்டா ஜாஸ்ல வி வேரியன்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி மாதிரி பக்காவா என்னென்ன ஜஸ்ட் இதில் ஆட்டோமேட்டிக் கீர் பாக்ஸ் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் தான். ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி பக்காவா இருக்கு. நீங்க லாங் டிராவல் போறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி வேணுன்றவங்க தாராளமாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. நமக்கு இந்த வண்டி மட்டும் கிடையாதுங்க, ஷோரூம் நிறைய வண்டி இருக்கு. பட் ரெகுலர் வீடியோ போட்டுட்டு இருக்கோம், தெளிவா இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் கஸ்டமர் நம்மளை பத்தி தெரியும். 2016 மாடல் மார்க்கெட்ல இன்னைக்கு 5 லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே கிடையாது. நம்ம ரைடர்ஸ் காஸ்ட்ல கஸ்டமருக்காக வெறும் 4,40,000 கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் லோன் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா 4 lakhs வரைக்கும் நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான வண்டி. இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தது போகக்கூடிய வண்டி நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப் லிங்க் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கோம், அதுவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.